கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் விலையேற பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே இந்திய சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு 23/4/2026 அதிகாலை சரியாக 2 மணி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு தெளிவான வழிநடத்துதலின்படி இந்த காணொளியை நான் பதிவு செய்து உங்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, என்னவென்றால் இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற இந்த உலகளாவிய ஒரே இந்திய சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தை சட்டப்படி, இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி, அந்த சட்டங்களுக்கு உட்பட்டு, அதே நேரத்தில் பரிசுத்த வேதாகமத்தின் அந்த சத்திய வசனங்களின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இதை எல்லா விதத்திலும் சரியான விதத்தில் பதிவு செய்து இதை செயல்படுத்துவதற்கான காரியங்களை செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் 2018 வருஷத்தில் எனக்கு தெளிவான வழிநடத்தலை தந்து அன்றிலிருந்து இன்று வரை அதற்கான முயற்சிகளிலே நான் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறேன். மத்திய அரசாங்கத்துக்கு, மாநில அரசாங்கத்துக்கு நான் இது சம்பந்தமாக அனுப்பிய எல்லா விதமான கோரிக்கை மனுக்களையும் அரசாங்கம் வாங்கி இருக்கிறது. எந்த கோரிக்கை மனுவையும் அரசாங்கம் நிராகரிக்கவில்லை. சரிங்களா? குறிப்பாக மத்திய அரசாங்கம் எந்த கோரிக்கையும் நிராகரிக்கவே இல்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? ஆனால் டைம் எடுத்தது, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா பேன் கார்டு, ட்ரஸ்ட் பேரில் பேன் கார்டு வாங்குறதுக்கு 10 மாதம் ஆச்சுது. சரிங்களா? டாக்குமெண்ட் நான் நிறைய பதிவு பண்ணிருக்கேன், அமெண்ட்மெண்ட்லாம் நிறைய போட்டிருக்கேன். அதனால் அதுவே கிட்டத்தட்ட 60 பக்கத்துக்கு மேலே இருக்கும் ட்ரஸ்ட்டுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ். அப்போ அதெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் எடுப்பாங்க, டைம் எடுப்பாங்க. ஆகவே அது எல்லாம் எடுத்து எதையுமே மத்திய அரசாங்கம் எதையுமே ரிஜெக்ட் பண்ணவே இல்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். தமிழக அரசாங்கமும் எதையும் ரிஜெக்ட் பண்ணவில்லை, ஆனால் பதில் கொடுக்கவில்லை. சரிங்களா? வாங்கி அப்படியே வச்சுக்கிட்டாங்க, உரிய பதில் கொடுக்கவில்லை. எனக்கு அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற பதில் கடிதம் எனக்கு வரவே இல்லை. சரிங்களா? ஆகவே எதையுமே ரிஜெக்ட் பண்ணவில்லை, நிராகரிக்கவில்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்பொழுதும் இந்த 12A வாங்குவதற்கான அந்த முயற்சியில் கிறிஸ்தவ மதஸ்தாபனம் என்று 12A வாங்குவதற்கான அந்த முயற்சிகளில் நான் ஈடுபட்டிருந்தேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதுக்காக இந்திய அரசாங்கத்தின் வருமான வரித்துறை அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு இமெயில், எல்லாமே இமெயில் மூலமாக தான். சரிங்களா? கடிதம் மூலமாக, ஆஃப்லைன்லலாம் எதுவுமே பண்ண முடியாது. இப்போது என்னுடைய இமெயில் மூலமாக எனக்கு அதற்கான வழிகாட்டுதலை அனுப்பியிருந்தார்கள். சரிங்களா? ஏன்னா இப்போ இதுவரை அந்த 12A அப்படிங்கிறது தற்காலிகமானதாக இருந்தது. 3 வருஷம் முடிய போகுது, என்னமோ அதை பெர்மனெண்ட்டாக மாற்றணும். அதுக்கான அப்ளிகேஷன் நான் கொடுத்துருந்தேன். ஆகவே அதற்கான வழிகாட்டுதலை மத்திய அரசாங்கம், அதாவது அந்த வருமான வரித்துறை எனக்கு இமெயில் மூலமாக அனுப்பியிருந்தது. அதை நான் ஆடிட்டர் இடத்துல கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கான அதாவது அவங்க எனக்கு PDF அனுப்பியிருந்தாங்க. நான் எப்படி பதிவு பண்ணணும், என்னென்ன பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத PDFாகவே
அந்த வருமான வரித்துறை எனக்கு அனுப்பியிருந்தது. சரிங்களா? அது எனக்கு புரியலை. ஆனால் ஆடிட்டர் அவங்க அதை எனக்கு புரிய வச்சு, அப்போ இதை மாதிரி நீங்கள் ஒரு அமெண்ட்மெண்ட் போடணும் அப்படின்னாங்க. ஆகவே நான் போட்டிருக்கிற அந்த அமெண்ட்மெண்ட்டு நம்ம இந்திய அரசாங்கத்தினுடைய வருமான வரித்துறை எனக்கு அனுப்பிய அதன்படி தான் அந்த அமெண்ட்மெண்ட்டு போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, அந்த அமெண்ட்மெண்ட்டை பதிவு பண்ணுறதுக்கு வருமான வரித்துறையே எனக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தது. சரிங்களா? அந்த இமெயில்லையே 2 ஆப்ஷன் கொடுத்துருந்து. ஒன்று, இந்த அமெண்ட்மெண்ட்டை சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணலாம். இல்லாவிட்டால் இந்த அமெண்ட்மெண்ட்டை ஸ்டாம்ப் பேப்பரில் டைப் பண்ணி நோட்ரி பப்ளிக்கிட்ட கையெழுத்து வாங்கணும். அதில் நானும் கையெழுத்து போட்டிருக்கணும். இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருந்து. ஆகவே நான் வந்து நோட்ரி பப்ளிக் ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணேன். அதன்படி அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி அதெல்லாம் இன்றைக்கி அந்த டாக்குமெண்ட்டை நான் வாங்கிடுவேன். ஏற்கனவே அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டாங்க எனக்கு ஆடிட்டர் ஆஃபீஸில் இருந்து. சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, நான் வந்து அதை படித்து பார்த்தேன். ராத்திரி படித்து பார்த்தேன். அப்புறம் படித்து பார்த்து அதில் கொடுத்துருக்கிற அந்த வருமான வரி சட்டங்கள், சட்ட பிரிவுகள் 1961 வருஷத்தினுடைய வருமான வரி சட்டத்தின் அந்த பிரிவுகளை என்ன அப்படின்னு சொல்லி நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்து அதெல்லாம் பார்க்கும்போது அதில் எதுவுமே இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட்டுக்குரிய அந்த பைலாஸ்களுக்கு முரண்பட்டதாகவே இல்லை. சரிங்களா? எல்லாமே இந்த ஸ்தாபனத்தினுடைய அந்த பைலாஸ்களுக்கு ஒத்துப்போகிறதாகவே இருக்கிறது. சரிங்களா? நான் அதில் தான் எதுவும் நமக்கு சிக்கல் வந்துடுமோ, பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த FCRA சம்மந்தமாக எல்லாருமே அதை பிடுங்கிடுவாங்க, இதை பிடுங்கிடுவாங்க, சொத்தை பிடுங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்காங்களா. அன்பானவர்கள், எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடே கிடையாது. ஏன்னா நான் வந்து பக்காவாக பதிவு பண்ணியிருக்கிறேன். ஆகவே இந்த ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான சொத்தெல்லாம் அரசாங்கம் பிடுங்க முடியாது. அரசாங்கம் உள்ள தலையிட முடியாது. அதெல்லாம் உள்ள நான் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி தான் எல்லா ஸ்தாபனமும் வச்சுருப்பாங்க. எல்லா ஸ்தாபனமும் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அரசாங்கம் ஒன்று அந்த அளவுக்குலாம் வந்து அங்கே ஈஸியாக சொத்தை பிடுங்குற மாதிரிலாம் இருக்காது. ஆனால் எல்லாருமே நம்மை தவறாக வழிநடத்துகிறார்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளே. சரிங்களா? ஆகவே அது எல்லாமே பக்காவா, ஏன்னா இது எல்லாமே ஆவியானவர் எனக்கு தந்த ஆலோசனையின்படி தான் நான் செஞ்சிட்ருக்கேன். பரலோகம் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வழிகாட்டலின்படி நான் செஞ்சிட்ருக்கிறேன். அந்த வழிகாட்டலை மிஞ்சி எந்த அரசாங்கமும் போகாது. ஆகவே அரசாங்கம் வருமான வரித்துறை கொடுத்திருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட்டுக்குரிய பைலாஸ்களுக்கு ஒத்து போகிறது. சரிங்களா? ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளை, அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அதில் தான் எனக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தது. நாம் வந்து அதில் எதுவும் இன்னும் போராட வேண்டியது இருக்குமோ, இன்னும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். அதற்கெல்லாம் வழியே இல்லை அன்பான தெய்வ பிள்ளைகளே. ஆகவே நான் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஆகவே இதில் சீக்கிரமாக இப்போ நாங்கள் அதெல்லாம் அங்கே அனுப்பிட்டாங்க. வெகு சீக்கிரத்தில் அந்த 12A இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட்டுக்கு கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் அப்படிங்கிற அந்த பேட்டர்னில் கிடைக்கும். 12A கிடைக்கும். அதையும் அவங்க ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க அன்பான தெய்வ பிள்ளைகள். ஏன்னா அவங்க எனக்கு கொடுத்துருக்கிற அந்த சட்ட வழிகாட்டலின் படி தான் இந்த அமெண்ட்மெண்ட்டை பதிவு பண்ணி அவங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அதனால் அது நிச்சயமாக கிடைக்கும் அன்பான தெய்வ பிள்ளைகளே. அது கிடைச்சதுக்கப்புறம் ஏற்கனவே வருமான வரித்துறை, FCRA, SBI பேங்க்கு இது எல்லாமே லிங்கில் தான் இருக்குது. சரிங்களா? அவங்க வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்குரிய ஆவணங்களை ஓப்பன் பண்ணும்போது எல்லாருமே அவங்க பார்க்கலாம். ஆகவே இப்போ இந்த 12A கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் அப்படிங்கிற அந்த இதில் எனக்கு பெர்மனெண்ட்டாக கொடுத்துருவாங்க. அது வந்துட்டு அப்படின்னு சொன்னால், பெர்மனெண்ட்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் அந்த FCNR அக்கௌண்ட்டை டெல்லி SBIலேருந்து எனக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட்டுக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் அது இருக்கும். இப்போ இந்த ஒன்று தான் அதில் வந்து பிரச்சனையாக இருந்துகிட்டே இருந்தது. இப்போ அந்த பிரச்சனையை கர்த்தர் சால்வ் பண்ணிவிட்டார் என்பதை
நான் ஆணித்தரமாக விசுவாசிக்கிறேன். ஆகவே வெகு சீக்கிரத்தில் இந்த பெர்மனண்ட்டான அந்த 12A கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் என்கிற அந்த கேட்டகரியில் கிடைக்க போகுது. அது கிடைச்சதுக்கப்புறம் அன்பானவர்களே, அதை நான் இமெயில் மூலமாக டெல்லி எஸ்பிஐ மெயின் பிரான்ச்சுக்கு அந்த இமெயில் மூலமாக நான் அனுப்புவேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நிச்சயமாக அவங்க அந்த எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்டு எனக்கு கொடுப்பாங்க, இந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அது வந்ததுக்கப்புறம் இந்த கிங்டம் ஆஃப் கிரியேஷன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட்டை என்ஜிஓவில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவேன். ஆடிட்டர் மூலமாக தான் பண்ண முடியும், ஆன்லைன் மூலமாக தான் பண்ண முடியும். ஆகவே என்ஜிஓவில், என்ஜிஓ அப்படின்னு சொன்னால் என்ஜிபி அப்படின்னு நமக்கு வரும், சரிங்களா? அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். அது வாங்கினதுக்கப்புறம் நிதி ஆயோக்கில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நிதி ஆயோக்லையும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டையும் வாங்கி அதுக்கப்புறம் இந்த எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் அதுக்கு அப்ளை பண்ணி அதுவும் கிடைக்கும். எதுவுமே மறுக்கப்படாது. ஏன்னா இதுவரை அவங்க கேட்டிருக்கிறதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த அப்ளிகேஷனாவது மறுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி அதில் கேட்டிருந்தாங்க. இல்லை, ஒன்றுமே மறுக்கப்படலை. நான் கொடுத்த எந்த கோரிக்கை மனுவே மறுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி அதில் ஆடிட்டர் மூலமாக பதிவு பண்ணியிருக்குது, சரிங்களா? ஆகவே எதுவுமே மறுக்கப்படாது, எதுவுமே மறுக்கப்படாது. அந்த லைசன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நிச்சயமாகவே அந்த ஃபாரின் ஃபண்ட்ஸுகளுக்கு நாங்கள் எங்களுக்கு அதுக்கு உரிமை கோருவோம். பரலோகம் அதை அனுமதித்திருக்கிறபடினால அவைகள் இந்த ஸ்தாபனத்துக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதை எப்படி நாங்கள் செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் டீட்டில் வச்சுருக்கணும். அதே மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க, அதை மாதிரி தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறத உள்ளே கொடுத்துருக்காங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே நாங்கள் சேரிட்டி எந்த சூழ்நிலையிலும் பண்ண முடியாது, பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத வச்சுருக்கோமா. ஆகவே அதுலேயும் அதை கொடுத்துருக்காங்க. சேரிட்டி பண்ணவே முடியாது, பண்ணவே கூடாது, சரிங்களா? ஆமாம், இது ரிலீஜியஸ் சம்மந்தமாக நாங்கள் என்னென்ன பண்ணுவோன்னு சொல்லியிருக்கோமோ அதை பண்ணுறதுக்கு எந்த தடையும் இல்லாமல் அதில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அன்றைக்கி ராத்திரி உட்காந்து ஸ்டடி பண்ணி பார்த்தேன், சர்ச் பண்ணி பார்த்தேன் அந்த வருமான வரி சட்ட பிரிவுகளை. அது எல்லாமே இதுக்கு சாதகமாக தான், அனுகூலமாக தான் இருக்குது. ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதை நான் உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை நான் ஆணித்தரமாக உறுதிப்படுத்துகிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஸ்தாபனம் நிச்சயமாகவே வீறு கொண்டு எழும்பும், இதன் தரிசனங்கள் நிறைவேறும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த பூமியிலே ஒரு கிறிஸ்தவ சாம்ராஜ்யம், கிறிஸ்தவ தேசம் நிச்சயமாக எழும்பும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? ஆமாம், அதை நான் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறேன். அதோடு கூட இன்றைக்கி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. காலையில் குளித்து ரெடியாகி போய் வாக்களிக்கணும், சரிங்களா? ஆமாம், எனக்கும் என்னுடைய பையனும் குறித்த நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேரும் போய் எங்களுடைய வாக்குகளை நாங்கள் பதிவு பண்ணுவோம், சரிங்களா? ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்குற ஆலோசனையின்படி, தந்திருக்கிற ஆலோசனையின்படி நாங்கள் எங்கள் வாக்குகளை பதிவு பண்ணுவோம். அது ரகசியம், சரிங்களா? ரகசியமாக இருக்கும். அதெல்லாம் யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது. தெரியப்படுத்தினா சட்டப்படி அது குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆகவே நீங்களும் அதில் தெளிவாக இருங்க. யாருக்கு ஓட்டு போட்டோம் அதெல்லாம் யாருக்குமே நீங்கள் சொல்லக்கூடாது. அது சட்டப்படி குற்றம், சரிங்களா? யாருக்கு ஜெபம் பண்ணி போடுங்க, யாருக்கு போடணுமோ போடுங்க. நீங்கள் யாருக்கு போட்டாலும் போடாவிட்டாலும் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் உறுதியாக இருக்கார், தெளிவாக இருக்கார், சரிங்களா? அவருடைய சித்தம்தான் நிறைவேறும். அவருடைய சித்தத்துக்கு விரோதமாக, அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு விரோதமாக எந்த அரசாங்கம் செயல்பட்டாலும், எந்த ஸ்தாபனம் செயல்பட்டாலும், எந்த பிஷப் செயல்பட்டாலும், எந்த போதகர் செயல்பட்டாலும், எந்த சுவிசேஷகர் செயல்பட்டாலும், அன்பானவங்களே, யார் செயல்பட்டாலும் அதெல்லாம் அபத்தமாகி போகும். ஆமாம், பரலோகத்தின் தேவனுடைய ஆலோசனை நிச்சயமாக நிறைவேறும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே உங்கள் வாக்குகளை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கும்
ரொம்ப கரெக்டான ஸ்ட்ரிக்டான காரியங்களெல்லாம் அரசாங்கம் செஞ்சுருக்குது. நான் அதை திரும்ப திரும்ப சொல்ல விரும்பலை அன்பான தெய்வ பிள்ளைகளே. ஆகவே வாக்களியுங்கள். ஆவியானுடைய ஏவுதல்னால் யாரும் சொல்கிற மாதிரி இல்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.